Hallelujah. Thank you, Father. Thank you, Jesus. கர்த்தர் எனக்காக யாவும் செய்து முடிப்பார். ஆமென். ஹalleluya. உங்களுக்காக யாவும் செய்து முடிக்கிற தேவன், தொடங்கினவர் முடிப்பார். நமக்காக விசுவாசத்தை தொடங்கினார், அவரே முடிப்பார். ஹalleluya. இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள், அவர் உங்களிடத்தில் வருவார், உங்களை அணுகுவார். என்று சொல்லுவாருங்க, பயப்படாதீங்க, நான் உன்னோடு இருக்கேன் என்று சொல்லுவார். பயம் பாருங்க, இந்த உலகத்திலே பெரிய வியாதி என்ன தெரியுங்களா? பயம். பயத்துக்கு பயத்தை காட்டுங்க. ஹalleluya. பொதுவா என் வாழ்க்கையில வர பயத்துக்கு பயத்தை காட்டுவேன். ஆண்டவரே நீங்க பார்த்துக்கொள்ளுங்க, இயேசுவின் நாமத்துல பிசாச. ஆமென். பாருங்க, பயத்துக்கு அதாவது முள்ளாலதான் எடுக்கணும். ஹalleluya. இந்த ஃபார்முலா தான் சாத்தானை துரத்துறது. பாருங்க, கவலை, சிறைச்சாலை காட்டிலும் கவலை மோசமானது. கம்பிகள், ஒரு அறையில இருக்க கம்பியை காட்டிலும் கவலை ரொம்ப மோசமானது. அப்போ இந்த கவலை, துக்கம், சந்தோஷம் பாருங்க, இந்த வேதனை, ரெண்டாவது மனுஷனுக்கு வருகிற வேதனை, இது எல்லாத்தையும் கர்த்தர் இந்த நாள்ல எடுத்து போடுவார், நீங்கள் விசுவாசித்தார். ஹalleluya. விசுவாசம் என்பது நமக்கு எப்படி கிடைச்சு தெரியுங்களா? ஏசப்பா கொடுத்தார். எப்படி கொடுத்தார்? அவருடைய சொந்த ரத்தத்தினால் கொடுத்தார். நான் இருக்கிற மகளே, ஏசப்பா சொல்ற, நான் இருக்கிற மகனே, நீ கவலைப்படாத. மனுஷன் சொல்லுவார்கள், ஆனால் அவர்களை வாய்மொழிகள் நீங்கள் சந்தர்ப்பம் வரும்பொழுது கைவிடப்படும். ஆனா தேவன் நம்மை இம்மையிலும் ஆசீர்வதிப்பார், மறுமையிலும் ஆசீர்வதிப்பார். இந்த நம்பிக்கை இயேசு கிறிஸ்து மட்டும்தான் இருக்கு. ஹalleluya. அழிந்து போகிறவர்களுக்காக நம்ம வாழலைங்க, நித்திய காலமாய் வாழ போகிறோம். யாரோடு? அவரோடு. இதாங்க விசுவாசம். ஹalleluya. இந்த விலையேற பெற்ற விசுவாசம், பொன்னை காட்டிலும் தங்கத்தை காட்டிலும், இதுதாங்க ஒரு விசுவாசம். நான் காணப்படல, ஆனா இயேசு உணர்கிறேன், தேவ ராஜ்யம் உண்டு. இந்த விசுவாச வாழ்க்கையிலே நான் ஓடுகிறேன். ஹalleluya. அதாவது எனக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்தில் நான் ஓடுகிறேன். என்னுடைய எல்லைக்குள்ள எனக்கு ஒரு ஓட்டம் உண்டு, நடை அல்ல. ஹalleluya. ஓட்டம் ஓடணுங்க, ஜீவன் தப்பா ஓடணும். அப்போ கர்த்தர் உங்களோட பேசுகிற காரியம் என்ன? அற்புதம் என்றால் என்ன? உங்களுக்கு இந்த உலகத்தை விசுவாசத்தை கொடுக்கிறார். தேவன் ஒவ்வொருவரையும் அழைக்கிறார் தம்முடைய ஊழியத்திற்காக. வாசிப்போம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 1. பின்பு அவர் கெனசரேத் என்று ஒரு கடல் அருகே நின்ற பொழுது திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்போது அவரிடத்தில் நெருங்கினார்கள். ஒரு கடல் அருகே எல்லோரும் வந்தார்கள். ஏசப்பா கடல் அருகே நின்ற பொழுது திரளான ஜனங்கள், ஏசப்பா இந்த பூமியிலே மாமிசமா வெளிப்படும் பொழுது கடல் அருகே கெனசரேத் என்ற ஒரு கடல் அருகே வந்து நின்றார். திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார்கள். எதற்காக நெருங்கினார்கள்? அவர்கிட்ட வார்த்தை இருக்கு. அப்ப ஏசப்பா கிட்ட என்ன இருக்கு? வார்த்தை இருக்கு. என்ன வார்த்தைங்க? உயிர்ப்பிக்கிற வார்த்தை. ஹalleluya. எனக்கு வாழ்க்கை கொடுக்கிற வார்த்தை. சோர்ந்து போகும் எல்லாம் எனக்கு ஜெயத்தின் வார்த்தை. நெருக்கப்படும் பொழுதெல்லாம் என்னை பலப்படுத்துகிற வார்த்தை. வியாதியா இருக்கும் பொழுதெல்லாம் சுகம் கொடுப்ப மகளே. கண்ணீர் விடும் பொழுதெல்லாம் கண்ணீர் விடாத மகளே. எந்த நிலைமையில இருந்தாலும் அந்த நிலைமைக்கு வந்துருவார், அந்த வார்த்தை வரும். அப்போ எல்லாரும், அப்போ ஏசப்பா மாமிஸ்ல வந்த பொழுது வந்தார்கள், நெருங்கினார். அப்பொழுது கடல் அருகிலே நின்று 2 படகை கண்டார். ஹalleluya. பாருங்க, ஏசப்பா அந்த கடல் அருகே வரும் பொழுது 2 படகை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டிறங்கி வலைகளை அலசி கொண்டு இருந்தார்கள். ஹalleluya. வலைகளை அலசி கொண்டு இருந்தார்கள். அப்பொழுது அந்த படகில் ஒன்றில் ஏறினார். ஆமென். அது சீமோனுடையதா இருந்தது. அதை சற்று கரையில தள்ளும்படி கேட்டுக்கொண்டார். அதாவது இந்த இடத்துல 2 படகை பார்க்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்க தேவஜனமே 2 படகை பார்க்கிறார். ஒரு படகிலே ஏறுகிறார். ஹalleluya. வாழ்க்கை என்ற படகிலே உன் படகிலே அவர் ஏறுகிறார். இதான் விசுவாசம். வாசிக்கும்போது நீங்க சொல்லணும், அப்பா ஏன் படகுல நீங்க ஏறுறீங்களப்பா? ஹalleluya. உங்க படகுல ஏறுறாரு. பாருங்க, இந்த அவை விட்டு இறங்கி என்ன பண்றாங்கன்னா, இந்த மீன் பிடிக்கிறவர்கள் வலையை அலசி கொண்டிருக்கிறார்கள். பொதுவாக மீன் கிடைத்தவர்கள் வலையை விட்டு மீன்ல எடுத்து பண்ணுவாங்க. ஆனால் இங்க என்ன நடக்குதுன்னா, வெறும் வலையை வைத்து அலசி வாஷ் பண்ணிட்டு இருக்கிறாங்க.
அதாவது இங்க இருக்கிற இந்த மனிதருக்கு சீமோனுக்கு மீன் கிடைக்கவில்லை. அப்ப அவன் என்ன பண்ற, காலியான வலையை கொண்டு வருகிறான். அவன் உடனே என்ன பண்ணலங்க, அதை எடுத்து அவன் அதை பழுது பார்க்கிறான். அதாவது நெட் வாஷ் பண்ண வலையை கொஞ்சம் கழுவிட்டு இருக்கான். ஏன், செத்த மீன்கள் இருக்கும், சில சேர்கள் இருக்கும், அழுக்குகள் இருக்கும், எல்லாம் சுத்தம் பண்றான். அடுத்த நம்ம மீன் பிடிக்கும் போது கிடைக்கும். இப்ப பொதுவாக மீன் பிடிக்கிறவர்கள் வலை என்ன பண்ண, அலசி கொண்டிருப்பார்கள். இதை கேட்டுக்கொண்டிருக்க தேவ ஜனமே, எந்த படகுல உட்கார்ந்தா தெரியுங்களா, எந்த மனுஷன் வலையை அலசி கொண்டிருந்தானோ அந்த மனுஷனுடைய படகுல உட்கார்ந்தார். உங்க வாழ்க்கையை நீங்க அனலைஸ் பண்ண வேண்டும். பாருங்களேன், பொதுவாக நம்ம ஒவ்வொரு குறித்து பேசுவோம், இவர்களை குறித்தும் அவர்களை குறித்தும் எப்படி இருக்கிறாங்க இவங்க. முதலாவது நம்மை நாமே சோதித்து அறிய வேண்டும், உட்கார வேண்டும். இன்றைக்கு நான் தேவன் நோக்கி பேசினேனா, என் வாழ்க்கை என்ற நெட் பாருங்க, இன்டர்நெட்டை வைத்துக் கொண்டிருக்கிறோம், இதை அலசி கொண்டிருக்கிறோம். ஆமென். மொபைல் இல்ல, இன்டர்நெட் சார்ஜ் இல்லைன்னா அப்படியே வேதனை, துக்கம், ஒரு மனக்குழப்பம். ஹல்லேலூயா. நான் ஒரு நாள் ஒரு காட்சியை கண்டேன். ஒரு தகப்பனும் மகனும் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள், ஒரு சீட்ல உட்கார்ந்து இருக்கிறாங்க. தகப்பன் வயதானவர், அவர் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார். அருகிலே மகன் உட்கார்ந்து இருக்கிறான். அவன் தலை முழுவதும் குனிந்து கொண்டு மொபைலை பார்த்து கொண்டிருக்கிறது. அவன் தகப்புடைய நிலைமை, பக்கத்துல அருகில் இருக்கிறவர் எப்படி இருக்கிறார் என்று அவனுக்கு உணர்வே இல்லை. அவன் தன் வாழ்க்கையை இன்டர்நெட்ல என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, பார்த்துக்கிட்டே இருக்கான். உங்க அப்பா சொல்றாரு, பிடுகிறார், டே பார்த்துட்டு இருக்கிற பிடுங்க. உடனே அவன் என்ன பண்றான்னு தெரியும், கத்துகிறான், அப்படியே கோவப்படுகிறான், பைத்தியமான நிலைமை கொண்டு வருகிறான். உடனே தகப்பன் என்ன பண்ற, அந்த மொபைலை கையில கொடுத்துட்டா அமைதியா உட்காந்து. அப்போ இந்த வலைக்குள்ள அவன் மாட்டிட்டான். வலைய அலச தெரியல, வாழ்க்கையை அவன் அனலைஸ் பண்ண தெரியல. வாலிப வயதுங்க, அவங்க அப்பா பாக்குறார், அவர் வியாதியா இருக்கு, என்ன பண்ண முடியும், என்ன பேச முடியும், இப்ப இருக்க பிள்ளைங்க கிட்ட நீங்க என்ன பேச முடியும்? அதே போல தாய்மார்களே, உங்க சிறு பிள்ளைக்கு நீங்க ஆகாரம் கொடுக்கும் பொழுது மொபைலை கையில கொடுக்குறீங்க. உங்களுக்கு வேலை முடியணும்னு சொல்லி மொபைலை பிள்ளை கையில கொடுத்து அது வாயை திறக்க நீங்க ஊட்டுறீங்க. உடனே மொபைலை வாங்கணும், அது கதறுகிறது, குதிக்குது, அடம் பிடிக்கிறது. இந்த வலைக்குள்ள உன் பிள்ளைய என்ன பண்ணு, நீ அனலைஸ் பண்ணு, சுத்தம் பண்ண வலையே. கையில மொபைலை வைத்துக்கொண்டு இன்டர்நெட் அது சுத்தமா இருக்கா, உன்னை அசுத்தமாக்குதே. வாசிக்கும் பொழுது உன் வாழ்க்கை படகுல வரணுமா? கிறிஸ்துவ அறிந்த பிள்ளைகள் வீட்டில் தான் நடக்குது. எத்தனையோ பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் மட்டும் இல்லைங்க, வயதானவர்கள், பேர பிள்ளைக்கா நீ ஜெபம் பண்ணும். இதான் உனக்கு வாழ்க்கை கொடுத்திருக்கிற ஆண்டவர். முதியோர்களே, தாத்தா பாட்டிகளே, எல்லாரும் என்னதுங்க, எதுக்கு இந்த வாழ்க்கை? உனக்கு ஆயுஷ் நாட்களை கொடுத்திருக்கிறாரே. ஆனா இரவும் பகலும் நீங்க இந்த நெட்டுக்குள்ள உட்கார்ந்து இருக்கீங்களே. உன் மருமகளுக்காக, உன் மகனுக்காக நீ ஜெபிக்கிறாயா? மொபைலை பார்த்துக்கொண்டு குனிந்து தலை நிமிரலைங்க. வாழ்க்கையில நீயே குனிஞ்சிட்ட, உன்னை யாரும் குனிய தேவையில்லை. பொதுவாக மொபைலை பார்க்கும் போது எல்லாரும் குனிந்து பார்ப்பாரு. ஏன்? அதுக்கு கொடுக்கிற ஒரு தாழ்மை கூட தேவனுக்கு கொடுக்கறது இல்லை. இது குறையல்ல. ஆனா இந்த நெட்டுக்குள்ள நீ மாட்டிட்ட, சத்தமேனு. இப்போ இந்த நாட்கள் ஆண்டவர் இது பாருங்க, இந்த இடத்துல பாருங்க, அவன் வலையை அலசி கொண்டு இருக்கிறான். உன்னுடைய மொபைல அலசி, அதாவது இன்டர்நெட்ல மாட்டக்கூடாது. ஹல்லேலூயா. பகுத்தறிவு வேண்டும் மக்களே. உங்களை நீங்க அனலைஸ் பண்ண, மொபைலை தூக்கி கொஞ்சம் 1 மணி நேரம் தள்ளி வைங்க. தேவஜனமே, இது பெரிய ஒரு வலையா இருக்கிறது. ஏசப்பா வரும்பொழுது வானத்தில் நிற்கும்போது நீ கீழே பார்த்திருந்தா எப்படி மேல போவேன்? பொதுவாக நான் அந்த மொபைல் எடுத்து பார்க்கும்போது இப்படிதான் யோசிப்பேன். மொபைல் வேணும் தான், ஒரு இன்ஃபர்மேஷன், தொழில் பண்றது ரொம்ப முக்கியம். கையில யார் கையில பணம் இல்ல, எல்லாம் மொபைல், ஜிபே பண்றாங்க இல்லைங்களா? பர்ஸ் யார்கிட்ட யூஸ் பண்ணல, யாருமே பணம் வச்சுக்கல கையில. பணம் இருந்தா தானங்க ஒரு பரதேசிக்கு நம்ம காசு போட முடியும். ஏதாவது காசு போடல முடியாது. இப்ப அந்த குணம் இல்ல பாருங்க. யார் கையிலயும் பணம் வச்சுக்கல, கையில காசு இல்ல, அழிவை நோக்கி கொண்டு இருக்கிறது. ஒரு பரதேசி பாக்குறீங்க, ஒரு ஏழ்மையான ஆளை பாக்குறீங்க, காசு இல்ல, பணம் இல்லைங்களே. அந்த குணமையில எப்படிங்க வரும்? கையில மொபைலை வச்சு ஜிபே பண்ணி எங்க போனா அது பண்றது இது பண்றது. ரகசியம் சொல்லிட்டுங்களா, கையில பணத்தை வச்சு செலவு பண்ணுங்க, எவ்வளவு போகுதுன்னு உங்களுக்கு தெரியும். ஹல்லேலூயா. நீங்க மொபைல்ல ஜிபே, பேங்க்ல வச்சு ஜிபே பண்ணும்போது உங்களுக்கு பணம் எவ்வளவு நீங்க செலவு தெரியாது. அது பாரு, ஈஸியா போயிட்டு இருக்கும்.
பட்டனை சுவிட்ச் பண்ண போயிட்டே இருக்கும். அப்புறம் நீங்க உட்காருவீங்க, ஒண்ணுமே இருக்காது. இதான் வலைய அலசுங்க. நம்ம முன்னோர்கள், நம்ம தகப்பன் தாயில எப்படி பணத்தை யூஸ் பண்ணாங்க? வீடு கட்டினாங்க, சொத்துகள் வாங்கினார்கள். இப்ப யாரும் வீடு கட்ட எல்லாமே மனக்கோட்டை. நீ தங்க ஒரு வீடு உண்டா? கிறிஸ்துவை அறிந்தவர்களே, இந்த இன்டர்நெட்ல சார்ஜ் இல்ல. இப்ப பாருங்க, அன்லிமிட்டெட் கால். நோ அன்லிமிட்டெட். இந்த பைபிள் இல்ல அன்லிமிட்டெட், லிமிட்டெட். எவ்வளவு ஆராதனை போறோம்னா செய்திக்கு மட்டும் தான் போகணும், ஆராதனைக்கு வேண்டாம். மொபைலுக்கு அன்லிமிட்டெட், தேவ சமூகத்தில் லிமிட்டெட். நான் எனக்கும் மொபைலுக்கும் பகை அல்ல. ஆனா இதை ஏன் நமக்கு அட்வான்ஸ்டா இருக்குங்க, இதை வைத்துக் கொள்ள வேண்டும். பக்குவமாய் பயன்படுத்துங்க. இது வலைங்க, இந்த வலைய சுத்தம் பண்ணுங்க. அப்பதான் உங்க வாழ்க்கை படகுல ஏசப்பா வருவார். உங்க பிசினஸ் ஆசீர்வதிக்கப்படும். எப்ப பார்த்தாலும் இந்த கையில ஒண்ணு வச்சிருக்கீங்களே, அதாவது உறவை பிடிச்சிருக்கீங்களா? எத்தனை தாய்மார்கள், எத்தனை தகப்பன்மார்கள் முதியோர் இல்லத்தில் இருக்கிறார்கள். அன்பு இல்லைங்க. ஏசப்பா வரும் பொழுது அன்பை பார்ப்பார். அன்பு தணிந்து போகும், விசுவாசம் இல்ல. ஹல்லேலூயா. நான் ஒரு சம்பவத்தை வாசித்தேன். ஒரு மகன் தன் தகப்பனை முதியோர் இல்லத்தை சேர்க்கிறார். அதாவது மனைவி சொல்றா, இவங்க கிறிஸ்துவ இயேசு அறிந்தவர்கள். ஏசப்பா எப்படி வெட்கப்படுவார் பாருங்க. அவமானமா அவரை நம்ம தூஷிக்கலாமா? அவர் நாமத்தை. இயேசு அறிந்த ஒரு மருமகள் தன் புருஷனை பார்த்து சொல்கிறார், காப்பாற்ற முடியாது. ஹல்லேலூயா. எங்கே கொண்டு போய் சேர்த்துருங்க. அப்ப இவன் சொல்றான், இல்ல பார்க்கலாம், ஏன்னா கொஞ்சம் ஈரம் இருக்கு. ஹல்லேலூயா. இந்த கவனிக்க முடியாது, பார்க்க முடியாது, ஈரம் இல்ல. ஈரம் இல்லாதகிட்ட ஏசப்பா ஒரு நாள் வரமாட்டான். ஹல்லேலூயா. ஈரம் என்றால் அன்பு. அன்பு இருக்கிற இடத்தில் தேவன் குடிக்கொள்ளுவார். ஹல்லேலூயா. அப்போ இவன் என்ன பண்றான், சரி நான் விட்டுறேன், அப்பாவை விட்டுறேன், சீக்கிரம் கொண்டு போய் விடுங்க, எனக்கு வேலை செய்ய முடியல, அப்படி இப்படி சொன்னாங்க. உடனே அப்பாட்ட சொல்றான், அப்பாப்பா உங்களுக்கு நல்ல லாவிஷா லக்ஸுரியஸா ஒரு இடம் இருக்குப்பா. இப்ப எங்க போனாலும் அந்த ஒரு இருக்கு, ஹோட்டல் மாதிரி இருக்கும் போல இருக்கு. அவங்க சொல்றாங்க ஹோட்டல் மாதிரி இருக்கும், டிவி இருக்கும், எல்லாம் இருக்கும்பா, வாங்கப்பா அப்படின்னு சொல்லி ஒரு இல்லத்துல கொண்டு போய் விடுறான். விடும் பொழுது இவன் மெயினா இருக்கிற ஒரு ஃபாதர் கிட்ட போய் பேசுறான். இந்த சம்பவத்தை நான் வாசிக்கும் பொழுது நான் கண்ணீர் விட்டேன். அவங்க அப்பா சொல்றா, இருப்பா நான் போறேன்ப்பா, எங்க அப்பா நல்லா பாத்துக்குங்க, இந்தாங்க பணம் எல்லாம் கொடுக்குறேன், எது இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க, நான் எவ்வளவு பணம்னா கொடுத்துறேன், எங்க அப்பா மட்டும் பாத்துக்குங்க. ரொம்ப அன்பா பேசுறான். உங்க அப்பா சொல்ற, நான் போயிட்டு கார்ல இருந்து என்னுடைய துணியெல்லாம் எடுத்துட்டு வரேன்ப்பா, சுட்கேஸ். அப்படியே போயிட்டாரு. போன பிறகு அந்த ஃபாதர் சொன்னாரு, தம்பி இந்த இல்லத்தை பத்தி உனக்கு தெரியுமான்னு கேட்டாரு. இல்ல, எங்க அப்பா தான் சொன்னாரு இந்த இல்லத்துல சேர்த்துரு. எங்க அப்பா பாருங்க, எங்க அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் போல இருக்கு உங்களெல்லாம் ஃபாதர் அப்படின்னா. அப்போ இந்த ஃபாதர் சொன்னாரா, உங்க அப்பாவை நிரந்தரமா இங்கதான் வைக்க போறியா? ஆமா ஃபாதர், நீங்க தான் பாத்துக்கணும். ஏன் உனக்கு வீட்டுல பாத்துக்க முடியாதா? இல்ல, எனக்கு பிள்ளைங்க இருக்கிறாங்க, என் மனைவி சமைக்க முடியல, அவளுக்கு பார்க்க முடியல, அவர் நல்லா இருக்கணும்னு என் மனைவி சொன்னா. அப்படியாப்பா, சரிப்பா, உங்க அப்பா இங்க இருக்கட்டும். ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்குமா மகனே, உங்க அப்பாவை நீ அனாதையா விட்டுட்டு போற. உனக்கு ஒரு ரகசியம் தெரியுமா? ஒரு காலத்துல இந்த இல்லத்துல உங்க அப்பா நீ அனாதையா கிடந்தாய். இதே இடத்துல உன் தகப்பன் தாய் இல்லாம நீ அனாதையாய் கிடந்த உன்னை இந்த இல்லத்திலிருந்து உன்னை அழைத்து கொண்டு போய் சொந்த மகனாய் வைத்துக் கொண்டார். அப்படி நீ ஒரு அனாதை. ஆனா உன்னை படிக்க வைத்து மகன் என்ற ஒரு ஸ்தானத்தை கொடுத்து, தகப்பன் தாய் என்ற உறவை கொடுத்து, இவர் தான்ப்பா உனக்கு வாழ்க்கை கொடுத்தாரு. நீ நாதி இல்லாமல் அனாதியாய் கடந்தாய். ஆனா இப்போ அவரையே நீ அனாதையை விட்டு போகிறேன்னு சொன்னா அவன் கலங்கினா. என்ன சொல்றீங்க ஃபாதர்? ஆமா, உன் புத்தி பத்தியே எப்படி இருக்கு? இந்த இடத்துல உன்னை கூப்பிட்டுட்டு வச்சு உன்னை பராமரித்து இவ்வளவு பெரிய 35 வருஷமா உன்னை பாதுகாத்த, நீ சின்ன பிள்ளையா இருந்த, உனக்கு நல்ல படிப்பு கொடுத்து நல்ல வாழ்க்கையை கொடுத்து உன் தகப்பனை உனக்கு காப்பாத்த உனக்கு திறன் இல்லாம போயிடுச்சு. நீலாம் ஒரு மனிதனா அப்படின்னு சொன்ன, உனக்கு அன்பு இல்லையா அப்படின்னு சொன்ன. இவன் கண்ணீர் விட்டு அழுதானா. ஃபாதர், என்னை மன்னிச்சுக்குங்க என்று சொன்னாராம். அழுத உடனே உங்க அப்பா சொன்ன, அப்பா
வந்துட்டாருங்க. அப்பா வந்துனோம் அவர் அமைதியாயிட்டாரு. அப்பா நீ போயிட்டு வா, நான் இருக்கிறேன்ப்பா. அவன் சொன்னானா, அப்பா அனாதையா இருந்த என்ன நீங்க அழைச்சிட்டு வந்தீங்க, உறவுன்னு எனக்கு கொடுத்தீங்க, மறுபடியும் உங்களை நான் அனாதையாக்க விட மாட்டேன்ப்பா. எவ்வளவு அன்பு பத்தீங்களா? மறுபடியும் உங்களை அனாதை விட மாட்டேன்ப்பா, நான் அனாதையாக வேண்டாம்ப்பா, வந்துருங்கப்பா வீட்டுக்கு அப்படின்னு அழைத்து கொண்டு மறுபடியும் வீட்டுக்கு போனானா. மனைவி பார்த்து சொன்னானா, இந்த பாரடி உன் புருஷன் ஒரு அனாதை, உனக்கு என்ன பிடிச்ச நீ இரு, இல்ல நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டான். உடனே அவளுக்கு ரொம்ப துக்கம் வந்துருச்சான். எங்க அப்பா எப்படிப்பட்டவர் தெரியுமா, அவருடைய வாழ்க்கை எனக்கு கொடுத்தார். இதாங்க அன்பு. இந்த அன்புல இருக்க வேண்டும். ஆனா பிள்ளைங்கள் எல்லாம் பார்த்தா மொபைலை பார்த்து கொண்டு உணர்வு இல்லாமல், நான் எதுக்காக இதை பேசிக்கொண்டிருக்கேன் தெரியுங்களா? நாம் எல்லாம் அனாதை ஆகக்கூடாது. இந்த மொபைலை நீங்க அலசுங்க, உறவு கிட்ட பேசுங்க. பொதுவாக பார்த்தீங்கள் என்றால் உறவுகள் தூரமா இருக்கும் பொழுது ரொம்ப பாசமா பேசுவார்கள். நான் கண்ட ஒரு சாட்சி. என் உறவுகள்லாம் போன்ல எப்படி பேசுவாங்க, ரொம்ப பாசமாய் பேசுவார்கள். அருகில் போனால் பேச மாட்டார்கள். ஏன்? அவர்களுக்கு மொபைல பேசதான் பழக்கம் இருக்கு, எதுல பேச பழக்கம் இல்லை, மரியாதை தெரியல. பக்கத்துல இருந்தாலும் யார் தூரமா அவங்க பார்த்து, அப்ப தூரமா இருக்கிறவங்களை பார்த்து இவங்க பேசிக்கொண்டிருக்காங்க. அது கம்ஃபர்ட் ஜோன். ஆமென். அருகில இருக்கிறதை காணவில்லை. அப்ப எப்படி அருகில உன் கர்த்தர் உன் அருகில வருவார்? உன் வாழ்க்கை படுகளை எப்படி வந்து அற்புதம் செய்வார்? பாருங்க, இவன் வலையை அலசி கொண்டிருந்தான். மூன்றாவது அப்போ இந்த படகுல ஒரு படகுல ஏறினா, அது சீமோன் இருந்தது. அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போப்பா, மீன் பிடிக்கும்படி உன் வலையை போடு. இந்த சீமோன் வாயை திறந்து ஒன்னும் சொல்லு, மீன் கிடைக்கல அதெல்லாம் சொல்லுங்க, ஆனா இவர் தெரிந்துக்கோ, ஏன்னா இவர் வானத்தையும் பூமி படைத்த தேவன் அல்லவா. அவர் சொல்றாரு, அப்பா அவர் மெசேஜ் எல்லாம் கொடுத்த முடிச்ச உடனே ஆழத்திலே கொஞ்சம் ஆழத்திலே என்ன பண்ணுங்க, தள்ளி கொண்டு போ, கொஞ்சம் தள்ளுப்பா, மீன் பிடிக்கும்படி உன் வலையை போடு. எந்த வலையை நீ சுத்தம் பண்ண, ஆமென், ஹல்லேலூயா, உன் வாழ்க்கையை நீ சுத்தம் பண்ண இயேசு படகில் வருவார். இரண்டாவது இயேசு உன்னோட பேசுவார். என்ன சொல்ற, மீன் பிடிக்கும்படி உன் தொழில் நல்லா இருக்கணுமா? இந்த மீன் பிடிக்கு மீன் உனக்கு அப்படி கிடைக்கல, அதனாலதான் அலசிட்டு இருக்கான். இதை கேட்டுக்கொண்டிருக்க தேவன் ஜனமே, எல்லாரையும் நீங்க என்ன பண்ணுங்க, ஆசீர்வாத வார்த்தை பிடிங்க. அது மட்டும் மீன் உன் தொழில் நல்லா இருக்கணுமா, ஏசப்போம் படகுல வரணும். அப்ப நீங்க உங்களை அனலைஸ் பண்ணணும், நான் யாரு எப்படி இருக்கிறேன், நான் அன்பு காட்டுகிறான்னு பார்க்கணும். அன்று சொல்கிறார், மீன் பிடிக்கும்படி வலையை கொஞ்சம் போடுப்பா என்றார். அதற்கு சீமோன், ஐயரே, ராம் முழுவதும் நான் பிரயாசப்பட்டேன், ராம் முழுவதும் பிரயாசப்பட்டேன்ப்பா, ஒன்றும் அகப்படவில்லை, ஆயினும் உங்க வார்த்தையின்படி வலையை போடுகிறேன். ஹல்லேலூயா. உங்க வார்த்தை இல்லாம என் வாழ்க்கை நடத்தின ஆண்டவரே, என் வலைய போட்டேன், ஒன்றுமே கிடைக்கல, இரவிலே போட்டு ராம் முழுதும் பிரயாசப்பட்டேன். இதை கேட்டுக்கொண்டிருக்க தேவ ஜனமே, நீங்கள் ராம் முழுதும் பிரயாசப்படுகிறீர்களா? தெளிவு வரலையா? கஷ்டப்படுறீங்களா? வேதனையோடு இருக்கிறீங்களா? தொழில் இல்லையா? பணம் இல்லையா? வேதனையா இருக்கிறீங்களா? எதிர்காலம் இல்லையா? என் பிள்ளை யார் பார்த்துப்பா? நான் எப்படி இந்த காரியத்தை நடத்துவேன்? இந்த காலத்துல ரொம்ப சங்கடமானது தெரியுங்களா? வயதானவருக்கு வாழ்வாதாரம் இல்லை, அதனால் நீ கஷ்டப்படுகிறாயா? ஆனா வேதம் சொல்லுகிறது, ஆயினும் ஆண்டவரே உங்க வார்த்தையின்படி வலையை போடுகிறேன். ஹல்லேலூயா. அப்ப தேவன் சொல்லும் பொழுது போடும் பொழுது பாருங்க இவ்வளவு நல்ல கிருபை பாருங்க. உங்க தொழிலில தேவன் பேச வேண்டும். அப்ப தேவன் பேச வேண்டும் என்றால் அவர் பிரசங்கத்தை கேட்க வேண்டும், இயேசு வாழ்க்கையில வர வேண்டும். அந்தபடி அவர்கள் செய்தார்கள். வலை கிளியத்தக்க 2 படகு மீன் கிடைச்சதுங்க. ஓ ஹல்லேலூயா. அவங்க எதிர்பார்த்தது என்னன்னு தெரியாது இல்லைங்களா? மீன்காரனுக்கு, இவன் மீன்காரனுக்கு அன்றைக்கு மீன் கிடைக்கவில்லை, ஆனா அவனே ஆச்சரியப்படிக்க அளவுக்கு, அதாவது எந்த இடத்துல மீன் இருக்கு, உன் தொழில, உங்க குடும்பத்துல சில விஷயங்கள் வேணுமா, காரியம் நடக்கணுமா, எந்த இடத்துல வலை போடணும் அவரு சொல்லுவாருங்க. என் வாழ்க்கையில சொன்னார், மகளே இந்த காரியத்தை செய்ய மகளே, இங்க போ மகளே, இந்த வார்த்தை பேசு மகளே. அப்ப சொன்ன, ஆண்டவரே உன் வார்த்தையின் பிரகாரம் வலையை போடுகிறேன் ஆண்டவர் சொன்ன. அப்ப ஆண்டவருக்கு ஆசீர்வத்தார். அது மாத்திரமல்ல, பாருங்க 2 படம் நிரம்பினது. இவன் என்ன பண்றான் தெரியுங்களா? பக்கத்துல இருக்கிற எல்லாரும் படி கை காட்டுறான், வாங்க வாங்க என்று அற்புதத்தை கண்டானுங்க சீமோன் பேதுரு. அவன் பேசி அதை கண்டு இயேசுவின் பாதத்துல விழுந்தான். இந்த ரகசியம் பெரியது. ஹல்லேலூயா. அந்த அற்புதத்தையும் அதிசயத்தை கண்ட உடனே என்ன பண்றாங்க, ரொம்ப நன்றி ஆண்டு ஏசப்பா அப்படின்னு போயிட்டானுங்களா? இல்ல, இயேசுவின் பாதத்தில், ஆண்டவரே நான் பாவியான மனுஷன்,
ஓ ஹalleluya. அந்த இந்த ரகசியம் பெரிதுங்க. அற்புதம் அதிசயம் உங்க வாழ்க்கையில வந்தோன்னும் நீங்க என்ன சொல்லுவீங்க? நான் நீதிமான், பாரு நான் ரொம்ப நல்லவன், நான் இப்படி ஜெபிச்சதுனால இது வந்தது அப்படி சொல்லுவோம் பாருங்க. மனுஷன இயல்பு. நான் இப்படி பண்ணேன், நான் ஃபாஸ்டிங் இருந்தேன், அதனாலதான் கர்த்தர் கொடுத்தார், பாரு நான் நன்றி சொன்னேன். என்னைக்குன்னா ஒரு நாள் அற்புதம் அதிசயம், அதுல நமக்கு அற்புதம் நடக்கல, அதிசயம் நடக்கல. ஏன் வாழ்க்கையில அற்புதம் அதிசயம் இல்ல? உணர்வு இல்ல. நீ நீதிமான் நீதிமாட்டி, அப்ப ஆண்டருக்கு வேலை இல்ல. ஹல்லேலூயா. தாழ்மை இல்ல, பெருமை பெருமை பெருமை. பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவனுக்கு அருகில் நிற்கிறார். அப்ப பாருங்க, இது கிடைத்த உடனே என்ன சொல்றான்? ஆண்டவரே நான் பாவி. ஒரு அற்புதத்தை பார்த்த உடனே அப்ப பாருங்க, அற்புதத்துக்கும் அந்த பாவத்துக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு பாருங்க. பாவ உணர்வு வந்துருச்சு. அப்போ இந்த மாதிரி மீன் பிடிக்கிறவனுக்கு அந்த வாழ்க்கையில அந்த மாதிரி மீன் கிடைச்சதே இல்லை. அது மாத்திரம் இல்ல, மீன் பிடிக்கிறப்ப நைட்ல தான் போவாங்க, இவனுக்கு பகல்ல கிடைச்சது. அவன் சொல்றான், ஏன்னா ஆண்டவர் பகலுக்குரியவர், வெளிச்சத்துக்குரியவர். இந்த சீமனு பேதுரு அழைக்க போறார், சபையை உருவாக்க போகிறார், அவருக்கு ஒரு தெளிவு தரிசனம் இருக்கு. இவன் பகலுக்குரியவன். ஆதலால் இவனுக்கு என்ன உணர்வு வந்து தெரியுங்களா? இதை கேட்டுக்கொண்டிருக்க தேவன் சொன்னமே, இந்த வாசிக்கும் போது நான் உணர்ந்தது என்ன தெரியுங்களா? உங்க வாழ்க்கையில கர்த்தர் அற்புதம் செய்ய வேண்டும் என்றால் முதலாவது உங்களுக்கு ஒரு தாழ்மை வேணும். ஹல்லேலூயா. பெருமை இல்லைங்க வரமாட்டேன், தாழ்மை வரணும். யார்கிட்ட தாழ்மை வரணும்? பொது தாழ்மை மாதிரி காட்டுவோம். நான் ரொம்ப தாழ்மைங்க, இவரா இந்த மனுஷனா, பா எவ்வளவு டிசிப்ளின், எவ்வளவு பணிவுங்க, நமக்கு தெரியும் நம்ம யாரென்று. ஹல்லேலூயா. தாழ்மை வருகிறதா? அப்பா ஒரு அற்புதம் நடந்த உடனே என்ன பண்ணுங்க? நான் பாவியாக மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும். அவனுக்கு தெரியுது, ஒரு மீன்காரனுக்கு பாவம் வந்தா வெறுக்க மாட்டார். எப்படிங்க? இதாங்க அற்புதம். அற்புதம் வந்து மீன் கிடைச்சதல்ல, 2 படங்கு நிரம்பிடுச்சு, வீடு கட்டிட்டேன், மாளிகை கட்டி, நன்றி. ஆனா அந்த அற்புதம் எனக்கு பாவம் உணர்வு கொடுத்துதான். ஆண்டவரே என்னை விட்டு போயிடுங்கப்பா. இப்ப பாவம் இருக்க மனுஷன் ஆண்டு இருக்க மாட்டான். அவன் சொல்றான், எவ்வளவு அழகா சொல்றான் பாத்தீங்களா? இதை நான் வாசிக்கும் பொழுது குத்தப்பட்டேன். ஏன் சில பேருடைய வாழ்க்கையில அற்புதம் நடக்கல? உலக மனுஷனுக்கு நடக்கும், இயேசுவை அறிந்திருந்தும் இயேசுக்காக வாழாதவருக்கு நடக்கும். நான் அதை பற்றி பேசவில்லை. இயேசு அறிந்த பிள்ளைகளுக்கு இன்னும் மேற்கொண்டு நித்திய ஜீவனுக்கு எப்படி வாழ வேண்டும்? நான் பாவியான மனுஷன், என்னை விட்டு போக வேண்டும், போயிடுங்கப்பா. அப்ப இந்த மீன்காரனுக்கு தெரியுது, பாவம் இருந்தா இயேசு இருக்க மாட்டார். ஆனா திறமைசாலிகள் நாம எல்லாரும் எப்படிங்க? பாவத்தையும் வச்சுப்போம், பாரத்தையும் வச்சுப்போம், இயேசுவும் வச்சுப்போம். எப்படி? சாத்தான காட்டிலும் நம்ம ரொம்ப திறமைசாலிகள். அதாவது அப்போஸ்தலர் பவுல் சொல்லுவாரு, நான் செய்ய விரும்புது எனக்கு செய்ய முடியல, நான் நல்லாதான் இருக்கும்னு நினைக்கிறேன், நான் ஒரு பரிசுத்தமான வாழ் நினைக்கிறேன், எனக்குள்ளே ஒரு ஒரு பிரமாணம் இருக்கு, இதை செய்யக்கூடாது அதை செய்யக்கூடாது எனக்கு தெரியுது, ஆனா நான் செய்யறேன். ஏன்? எனக்குள்ள ஒரு சட்டம் இருக்கு. பாவ நான் அல்ல, அவர் பாவத்தையும் அவரையும் பிரிக்கிறார் பவுல். இந்த பவுல் யார் தெரியுங்களா? பேதுரு இவரு சீஷர். அப்புறம் சீஷர் அண்ணா சொல்றாரு, உன்னை நான் வந்து என்ன பண்றேன், நீ மீன் பிடிக்க வேண்டாம், என்னை பின்பற்றுவோம், மனுஷனை பிடிக்கிற ஆக்குறேன்னு சொல்றாரு. இந்த பேதுரு இயேசுவை மாமிசத்துல கண்டவன், ஆனா பவுல் ஆவியை கண்டவன். அவர் சொல்லுகிறா, நான் அல்லப்பா, எனக்குள்ளே இருக்கிறது பாவம். அப்ப பாவத்தையும் நம்மையும் பிரிச்சு பார்க்கணும். நானும் பாவம் ஒன்று அல்ல. இந்த தெளிவு நமக்கு வருது கொஞ்சம் கஷ்டம். ஏன் கஷ்டம்? நஷ்டப்படும் பொழுது தெரியும் அது கஷ்டம். ஹல்லேலூயா. லாபமான அனைத்தையுமே நஷ்டம் என்று கருதுகிறேன், இது குப்பை. அப்போ இது அறிவு வேணும். அப்பா இது பாவம், என் தேவனுக்கு இது பிடிக்கல, இந்த காரியம் இந்த செயல் நான் செஞ்சா ஏசப்பா போயிடுவார். பாவம் இருக்கிறதுல ஏசப்பா இருக்க மாட்டார், ஏசப்பா இருக்கிறதுல பாவம் இருக்காது. அப்ப பாவம் இருக்குது என்ன அர்த்தம்? ஏதோ நம்ம சரியில்லை. அப்ப நம்ம சரியில்லைன்னா ஏசு போயிடுவாரே. ஏசப்பா நீங்க போக கூடாது, இந்த அறிவு நமக்கு வேண்டும். அப்போ பவுல் சொல்ற, நான் அல்ல, எனக்குள்ளே கிரியை செய்கிற இந்த பாவ பிரமாணம். அப்ப எனக்குள்ள ஒரு சட்டம் இருக்கு, இந்த சட்டம் தான் என்னை போட்டு ரொம்ப தொல்லை பண்ணுது. என்ன பண்ண? அது என் மாமிசத்துல இருக்கு.
அப்ப இந்த மாமிசத்தை நான் என்ன பண்றேன்? பவுல் சொல்ற, அவர் பிரசங்கியார், அவர் சொல்றாரு, நான் எல்லாருக்கும் பிரசங்கம் பண்றேன். ஆனா இத நான் என்ன பண்றேன்? கீழ்படுத்துறேன், ஒட்டுக்கு கீழ்படுத்துறேன். ஏன் தெரியுமா? மற்றவருக்கு நான் ஆகாதவளா இருக்கக்கூடாது. இவ ஆகாதவள், இவளா, ஐயோ வேண்டாம் அப்படி சொல்லக்கூடாது. இவ வேணும், இவ தேவ ராஜ்யத்துக்குரியவள் அப்படின்னு சொல்லணும். அப்போ சரீரத்தை, அந்த மாமிசத்தை. அப்போ இந்த தெளிவு இந்த பேதுருக்கு முதல் நாளே கிடைச்சிருச்சு. நான் பாவியான மனுஷன், என்னை விட்டு போயிடுங்கப்பா. ஆண்டவர் சொன்னாரு, பயப்படாதே, இது முதல் மனுஷனை பிடிக்கிறவனா என்னை மாற்றுவேன். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிற காரியம் என்ன? பயப்படாதீங்க, இன்று முதல் நீங்கள் மனுஷனை பிடிக்கிறவளா மாற்று. அப்படி என்றால் என்ன? அநேக ஜனங்களை நீங்கள் ஆதாயம் படுத்துவீர்கள். ஆதலால் மொபைலை வைத்துக் கொண்டு உங்கள் நேரத்தை செலவழிக்காதீங்க. இந்த வேதத்தை வாசிக்கும் பொழுது டைம் இல்லைங்க. நம்ம ஆயுசு நாட்களுக்கும் இந்த வேதத்தை படிச்சு முடிக்க முடியாது. நான் வாசித்து பார்த்தேன், யோசிச்சப்பா இன்னும் எவ்வளவு இருக்குப்பா காரியம். ஆனா என் நாட்கள் எவ்வளவு எனக்கு தெரியாது, பத்தாதுங்க. ஆனா வேஸ்ட் பண்ணிட்டேன்ப்பா. எப்படிலாம் வேஸ்ட் பண்ணுங்க? பொழுதுபோக்கு, தூக்கம், வேலை செய்யறது, குழந்தைல நம்ம நிறைய நேரம் தூங்கி இருப்போம், அதுக்கப்புறம் நடந்திருப்போம். எத்தனை நாட்கள் வீணாகி போய் கடைசியில கொஞ்ச நாட்கள் தான் நமக்கு இருக்கு. அப்போ நாட்கள் பொல்லாதவைகள். ஹல்லேலூயா. நாட்கள் பொல்லாதவைகள். இதை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் நான் பயப்பட மாட்டேன். அப்படியாக நீங்கள் அறிக்கையிடுங்கள். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஆமென்.